செய்க, தரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? ஹாப்பி நியூ இயர் ஜென்டில்மேன் அண்ட் லேடீஸ். அண்டு சத்யராமன், என்னை மன்னிச்சிடுப்பா, உனக்கு என்னோட பிலேட்டட் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நான் உங்கள் டூப் அண்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மங்கா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டேண்டடன் மங்காவோட சாப்டர் 222. இந்த சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருக்க சாப்டர்ஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டேண்டடன் மங்காவோட பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பயன்படுத்திக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாலுக்கு ஷாப்பிங் வந்த ரின் அண்ட் கோக்கி ஜாலியா அவங்க ஹாபிஸ் அண்ட் பேஷன் பத்தி பேசி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா மாற திடீர்னு அவங்கள இருள் சூடுது. எம்டி ஸ்பேஸ்ல மாட்டிக்கிட்டோன்னு தெரியாத அவங்க முன்னாடி வர 3 பேரை ரின் அண்ட் கோக்கி பயத்திலையும் பதட்டத்திலையும் பாக்குறாங்க. அவங்க முன்னாடி வர 3 பேர்ல முதல்ல வரவன் மீடியம் லென்த் ஹேரோட பக்காவா க்ரூம் பண்ண தாடி மீசை வச்சிருக்க, கண்ணுல மஸ்காராலாம் வச்சு அவுட்லைன் பண்ணியிருக்கான். அவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்க்க அந்த காலத்து வெளிநாட்டு பணக்கார ப்ரொஃபசர் மாதிரி பெரிய காலர் வச்ச ஸ்ட்ரைப்டு ஷர்ட் போட்டு கழுத்துல பவுட்டை கூட அவனுக்குன்னு டைலர் பண்ணி போட்ட மாதிரி சூட் போட்டு பேண்ட்னு லெகின்ஸ் போட்டுட்டு இருக்க, கையில இருக்க வரல்கள்ல 2 சுண்டு வரலையும் தவிர மற்ற வரல்களுக்கு ஏதோ ஒரு கருப்பு லேயர் மாதிரி போட்டு கவர் பண்ணியிருக்க, தலையில ஒரு பவுலர் தொப்பி போட்டு ரைட் ஐக்காக ஒரு மோனக்கல்ல மாட்டிட்டு இருக்கான். இவன் அவுட்ஃபிட்ல கான்ட்ராஸ்டா தெரியறதே வடிவேல் கூடைய கட்டிட்டு சுத்துற மாதிரி இவன் ஹாலோவினுக்குன்னு கார் பண்ண ஒரு பம்கினை மாட்டிட்டு வரான். அதோட இல்லாம பப்ளிக்கா பல்லான மேகசினை வேற படிச்சுட்டு வரான். இப்போதைக்கு இவன் பேர் பம்கின் ப்ரொஃபசர்னு வச்சுப்போம். அவனுக்கு அடுத்து வரவன் கருப்பு கலர் க்ளோக் போட்டுட்டு இருக்க, அவன் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்க கூடாதுன்னு தலைக்கு ஹுட்டை போட்டு ஃபுல்லி கவர்டா வரான். இவன் யாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? சரி, கடைசியா வரவனும் மண்டையோட உச்சியை ஷேவ் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல 2 பேங்க்ஸை தொங்க விட்டு லாங் ஹேர் வச்சுட்டு இருக்க, கருப்பு சன்கிளாசஸ் போட்டுட்டு அதே கருப்பு க்ளோக்கை போட்டு இருந்தாலும் அவனோட மசில்ஸோ அந்த க்ளோக்கை விட்டு வெளியே புடைச்சிட்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்க, 2 கையிலையும் கருப்பு கிளவுஸை போட்டு கவர் பண்ணி வச்சிருக்கான். இப்போதைக்கு இவன் கோஜோக்கு பெரியப்பான்னு வச்சுப்போம். 3 பேரும் ரின் அண்ட் கோக்கியை நோக்கி வந்துட்டு இருக்க, பம்கினை இடுப்புல மாட்டிட்டு இருக்கவனும் கையில மேகசினோட ஸ்மூத்தா ஒரு யூட்டனை போட்டு ஒரு அணுகுண்டை விட அவங்கள நோக்கி வர அபாயம் கபாலத்துல ஏறக்கூடாதுன்னு ரின்னும் கவுக்கியும் மூச்சை பிடிச்சி மூக்க மூடிக்கிறாங்க. குண்டை போட்ட பம்கின் ப்ரொஃபசர் திரும்ப இவங்கள பார்த்தா மாதிரி நின்னு அவனோட கையை தூக்கி ஒரு சொடக்கு போட, லார்ட் ஆஃப் மிஸ்டரிஸ்ல கிளவுன் சொடக்கு போட்டா நெருப்பு வரா மாதிரி நெருப்பு வந்து அவனோட அணுகுண்டுக்கு உண்மையாவே அணுவை தந்து அது ரின் அண்ட் கவுக்கியை நோக்கி அனுப்புது. அதை உடனே சுதாரிச்சு ரின் எப்படியும் அவளையும் கவுக்கியையும் காப்பாத்திக்க, குண்டு போட்ட பம்கின் ப்ரொஃபசர் பின்னாடி பொறுமையா நடந்து வர மிஸ்ட்ரி மேன் கிட்ட பெரியப்பாவோ வந்து, சார் ரெட், இந்த பன்னிகளை காலி பண்ண நம்மள மாதிரி சக்தி வாய்ந்த நைட்ஸ்லாம் தேவையான்னு கேக்குறான். இந்த க்ளூவை பயன்படுத்தி அந்த மிஸ்டரி மேன் யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டேன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க, யாருன்னு சொல்லாதீங்க. சரி, திரும்பி கதைக்கு வந்தா பெரியப்பா குறைச்சி எடை போட்டதுக்கு மிஸ்டரி மேனோ பண்ணிங்க தானே அசால்ட்டா இருக்கக்கூடாது, பண்ணிங்களால கூட கடிக்க முடியும்னு சொல்ல, அவங்க முன்னாடி ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆன 2 பேர்ல ரின்னோ அடுத்த அட்டாக்ல இருந்து தப்பிக்க, யுகிஷிரோ எழுந்துக்கோன்னு கௌக்கிய தூக்க கஷ்டப்பட்டுட்டு மாய் எங்க இருக்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கத்துறா. அதே நேரத்துல ரின் வீட்ல அவளோட ரூம்ல ரின்னோட ஃபேவரட் வேம்பயர் நாவல்ஸை படிச்சுட்டு இருக்க மாயோ, ஓஹோ, இந்த கதையில வர வேம்பயர் பையன் நிஜமாலேயே நல்லவன் தான் போலன்னு அடுத்த பேஜை திருப்ப, ரின் ஹெல்ப்புக்காக கதறிட்டு இருக்கிறத சென்ஸ் பண்ணி மாய் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு டெலிபோர்ட் ஆகுது. ரின்னோட ரூம்ல இருந்து மாலுக்கு சொடக்கு போடுற நேரத்துல வந்த மாயோ கரெக்டா பம்கின் ப்ரொஃபசரோட அடுத்த சொடக்குல இருந்து ரின் அண்ட் கவுக்கிய காப்பாத்த தெரியாம பலிக்காடா மாதிரி ஐயையோ சுடுதே சுடுதே சுடுதேன்னு கத்துது. அந்த கேப்ல ரின்னோ மாய் வந்ததை பார்த்து கௌக்கி கூட எழுந்து ஓட, பம்கின் ப்ரொஃபசரோ இப்போ 2 கையை வச்சு சொடக்கு போட ஆரம்பிச்சிட்டான். ஆனா தரையில நின்னு சொடக்கு போட்டுட்டு இருந்தவனுக்கு சர்ப்ரைஸா அவனோட சொடக்க தற்காலிகமா தடுக்கிற மாதிரி அவனை என்னமோ மேல தூக்கி இழுக்க, ரின்ன காப்பாத்த வந்த மாயோ அவனை தலைகீழா திருப்பி தூரமா தள்ளி வீசுது. மாய் வந்ததுனால அவளோட யோகாய் ஃபார்மான ஐடலா மாறி இருக்க, இப்ப நான் பாட வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு ஸ்டேஜ்ல நின்னு பாட போற மாதிரி கௌக்கிய கவர் பண்ணி போஸ் கொடுத்துட்டே சொல்ல, அவ கையில மைக்கா இருக்க மாயோ, இரு, என்னது இது, எங்க இருந்து அது வருது, யார் இவங்களான்னு கேள்வியா அடுக்குது. அதுக்கு ரின்னோ எனக்கு தெரியாதுன்னு ஒரே லைன்ல முடிச்சு கௌக்கிய பார்த்து, யுகிஷிரோ உன்னால உன்னோட பவர்ஸை யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்க, கௌக்கியோ என்ன நானான்னு குழப்பத்துல அவளையே பாக்குறா.
அப்போ மூணு பிக்மிஸோ சத்தம் போடுறத கவனிச்சு கௌகி திரும்பி பார்க்க, அதுங்களும் ஒண்ணுமே இல்லாத ஹால்வேல ஸ்கிராச்ல இருந்து ஒரு பியானோவை உருவாக்குறத பார்த்து சர்ப்ரைஸ் ஆகுறா. உடனே பிக்னிஸ பாராட்டி உங்களால எதை எங்க வேணா உருவாக்க முடியுமான்னு கேட்டு அதுங்களுக்கு நன்றி சொல்லி இதோ நான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன்னு ரெடி பண்ண பெஞ்ச்ல உட்காந்து பியானோவை வாசிக்கிறா. கௌகியோட மியூசிக்னால அவளோட லார்ட் ஆஃப் ஃப்ளைஸ் அபிலிட்டி ஆக்டிவேட் ஆகி உடனே ஆயிரக்கணக்கான ஈக்கள் அவங்க இருக்க மால்குள்ள வந்து பம்கின் ப்ரொஃபஸரை சுத்து போடுதுங்க. எல்லா பக்கமும் ஒரே ஈக்களா இருக்கிறத பம்கின் ப்ரொஃபஸரோ சுத்தி சுத்தி பார்க்க, போன வாட்டி முராகமிய சூழ்ந்த மாதிரி இவனையும் சூழ ட்ரை பண்ணுதுங்க. ஆனா இவனோ இன்னொரு அணுகுண்ட போட்டு அவனை சூழ்ந்த ஈக்களை எரிச்சு பொஸ்பமாக்குறான். விடாம திரும்ப திரும்ப வர ஈக்களையோ அவன் அவனோட சொடக்கு போட்டு தீச்சு விட, அது ரின்னும் கௌகியும் ஷாக்ல பாக்குறாங்க. அதோட விடாம கருகின ஈக்கள் எல்லாத்தையும் அவனோட அணுகுண்டோட ரின்னன் கௌகிய நோக்கி அனுப்புறான். ரின்னும் அதை கரெக்டா சுதாரிச்சு அவளோட ஐடல் காஸ்டியூம்ல பின்னாடி ஆம ஓடு மாதிரி இருக்கிறத ஷீல்டு மாதிரி பயன்படுத்தி அவளையும் ரின்னையும் காப்பாத்திக்கிறா. ஆனா அந்த ஷீல்டுக்கு காரணமா இருக்க மாயோ சூடு தாங்காம ஆ சுடுது சுடுதுன்னு கதறி, அடியே ரின்னு, இந்த நெருப்பை எதிர்த்து உன்னோட கிராவிட்டிய உன்னால பயன்படுத்த முடியாதான்னு ரின்னோட பவருக்கு காரணமா இருக்க மாயே அவளை பார்த்து கேக்குறா. அதுக்கு ரின்னோ நெருப்பை எதிர்த்து என்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லி, அவன் நம்ம கிட்ட வந்துடக்கூடாதுன்னு நம்ம மேல இருக்க மாதிரியும் அவன் கீழே இருக்க மாதிரியும் கிராவிட்டியோட டைரக்ஷனை நான் மாத்தி வச்சேன். ஆனா நெருப்பு கிராவிட்டி எப்படி இருந்தாலும் அது கண்டுக்காம மேல தான் வரும். அதனால அந்த நெருப்பு என்ன பண்ணாலும் நம்மள நோக்கி தான் வரும்னு சொல்ல, சரி அப்போ நீ நம்ம கீழ இருக்க மாரியும், அவன் மேல இருக்க மாரியும் மாத்துனா என்ன ஆகும்னு மாய் கேக்குது. ஒருவேளை தப்பிக்க முடியுமான்னு ரின்னோ மாய் சொன்ன மாரியே கிராவிட்டிய மேனிபுலேட் பண்ண, கிராவிட்டி புல்னால ப்ரொஃபசர் பம்கினோ தரையில நிக்கிற மாரி ரூஃப்ல நின்னுட்டு அவனோட அணுகுண்ட விடாம இவங்கள நோக்கி அனுப்பிட்டே இருக்கான். கிராவிட்டிய மாத்துனாலும் நெருப்பு விடாம டார்கெட் பண்ண மாரி அவங்களே நோக்கி வருது. அத பார்த்து என்ன பண்ணாலும் இத அடக்க முடியலையேன்னு ரின்னோ புலம்ப, அப்போ கோகியோ பியானோ வாசிச்சுட்டே, சவாகி இது செஷன் டைம், நானும் உன் கூட இருக்கேன்னு ஏதோ மியூசிக் ரெக்கார்ட் பண்ண போற மாதிரி சொல்லி, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து செயல்பட்டா அது நம்மளோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணோன்னு பிக்மிஸ் என்கிட்ட சொல்லுதுங்கன்னு சொல்ல, இந்த ரவுண்ட் அட்டாக்க கம்ப்ளீட் பண்ண பம்கின் ப்ரொஃபஸரோ ரின்னன் மாய்க்கு ஷாக் தர மாதிரி ரூஃப்ல நடந்துட்டு அவங்க கிட்ட வந்துடுறான். கிட்ட வந்தவன் அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்க 2 கையையும் வச்சு சொடக்கு போட, இந்த வாட்டி அவனோட அணுகுண்டோட நெருப்பு ரின்னோட ஆமாவோட தாண்டி நேரா அவளைய நோக்கி வர, அவள மொத்தமா சூழுது. அத அவ பக்கத்துல பியானோவை வாசிச்சுட்டு இருக்க கோகியோ பயத்துல பார்த்துட்டு இருக்க, அவங்க கிட்ட நெருங்கின பம்கின் ப்ரொஃபஸரோ விடாம நெருப்ப அவங்கள நோக்கி அனுப்பிட்டே இருக்க, அது ரின்னோட சேர்ந்து கோகியையும் சூழுது. மாய மைக்கா வச்சு பாடுற ரின்னோட பியானோவை வாசிக்கிற கோகியும் அந்த நெருப்புக்கு பலியாறாங்க. ஆனா கோகியோட பிக்மிஸும் அவளோட கட்டளைக்கு கீழ்ப்படியும் புழு பூச்சிங்க எல்லாமே எதையும் ரொம்ப பத்திரமா பாதுகாக்கிற மாதிரி இருக்க, அந்த நெருப்புக்குள்ள கோகியோட பவர்ஸும் ரின்னோட பவர்ஸும் ஒன்னா இணையுது. அவங்கள நோக்கி விடாம அணுகுண்ட போட்டு நெருப்ப அனுப்பிட்டு இருந்த பம்கின் ப்ரொஃபஸரோ என்னமோ சரியில்லைன்னு கவனிச்சு அட்டாக் பண்றதை நிறுத்த, அவன் முன்னாடி சூழ்ந்து இருக்க நெருப்புல இருந்து கையும் காலும் வெளியே வர, சோலோ ஐடலா இருந்த ரின் கௌகிய கூட சேர்த்து ஐடல் குரூப்பா மாறி 2 பேரும் புது அவுட்ஃபிட்ஸோட அவங்கள சூழ்ந்த நெருப்பை எதிர்க்க ஃபயர் பீட்டில்ஸ படை தளபதியா வச்சு பின்னாடியே மக்க புழு பூச்சிங்களையும் அனுப்புறாங்க. இந்த வீடியோவை நீங்க இது வரைக்கும் பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. வீடியோவை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட மெம்பர்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இருந்து சாதிக்க நிறைய விஷயம் இருக்கும்போது இறந்து முடிக்க நினைக்காதீங்க.